இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா அங்கே அலறு சவுண்ட் கேட்டில் ஸோ குழந்தையோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ பண்ண போகிறோம். இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரு வீடியோ தான். ஏன்னா இந்த வீடியோவில் வர கிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்பிரேஷன் ஆகி உங்கள் பக்கத்து வீட்லேயும் உங்கள் சொந்தக்காரங்களை யாருக்காச்சும் ஒரு குழந்தை பிறந்து அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பண்ண யோசிச்சிங்கன்னா அதுக்கான விடை இந்த கிஃப்ட்டுக்குள்ளேயே இருக்கலாம். இதுலேருந்து ஏதாவது நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா நான் வாங்கினது ஒன்றும் செட் பண்ணல. இது இப்படி தான் இருக்கும் செட் பண்ணோன்னா. அதாவது இந்த மாதிரி ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குது. இது நான் வந்து லாஸ்ட் மொமெண்ட் தான் வாங்கினேன் ஸ்விக்கியில். இட்ஸ் ஜஸ்ட் 2000 இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் பண்ணது. ஸோ ஒரு 10 மினிட்ஸில் என் வீட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக அசம்பிள் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அசம்பிள் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு அவுட் இங்கே ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. இப்படி தான் கொடுத்தாங்களே. இது வந்து ஒரு டோரா புஜ்ஜியோட ஒரு டால். ஸோ ஒரு வயசு குழந்தைங்க வந்து தூக்கி போட்டால் உடையாத மாதிரி ஒரு டாய்னா இது இந்த மாதிரி இதை கட்டியும் பிடிச்சிக்கலாம். ஏன்னா அவள் ஹைட்டுக்கு இருக்கிறதுனால ஷி கேன் ஈவன் ரிலேட் டு திஸ் டாய். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்த குதிரை பார்த்துருப்பீங்க. அது வந்து அப்போ உட்டன் இதில் இருக்கும். இப்போ இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஐ திங்க் இட் ஹேஸ் ஈவன் ஓகே வீல்ஸும் இருக்குது. நம்ம அதை ரிமூவும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ரெண்டாவது கிஃப்ட்டை வந்து தலைவர் தொலைக்கிறாரு. இதுவும் ஒரு ட்ரை சைக்கிளா? நான் ஆல்ரெடி ஒரு ட்ரை சைக்கிள் வாங்கிட்டேனே, கிட்ஸ் மேட்டுன்னு. இது ஃபேப் அண்ட் ஃபங்கினோ ட்ரை சைக்கிள் வருது. எத்தனை ட்ரை சைக்கிள் இந்த வீட்டில் இருக்க போது தெரில. நம்மளாம் வந்து சின்ன வயசில் வந்து எப்படி நினச்சிட்டு பார்த்துக்க மாட்டோம். மாதிரி வந்து 3 சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 3 சைக்கிள் இருக்க போது போல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது ஒரு வண்டி ஆல்ரெடி இருக்குது. இது என்ன கலருன்னு தெரில. இதுவும் பிங்க் கலராக வந்து நல்லா இருக்காது. சைக்கிள் வந்து கருப்பு ப்ளூ அந்த கலர் காம்பினேஷன் இருக்குது. Yeah, we will fix this first, then we will fix. Oh, box per another. We got the surprise that this is a cycle. So we are going to start a new business. Bro, Tamil channel. Talk in Tamil. Or try English, no problem. English okay na? English okay. Guys, we will be opening a new business in Bhagyam Lakeshore. The business will be all about the children in this building. We have few upcoming toys which is very latest as per the latest industry model. One is this latest horse which is pink in color, red, and it is the latest model. Royal brand we have, and it is 50 rupees rented just for 10 minutes only. If you want hourly basis, we will provide you at flat as well, but the charges will be quite high. 250 security, 500 rupees. Then we have this new kids bit which is just now we are having a dedicated team. They are settling it up. The setup this is completely new. This is 200 rental. ஆதார் கார்டு இல்லனால குஞ்சி இருந்தாக்க அந்த போட்டோ எடுத்து அந்த போட்டோ எடுத்து காட்டணும் குட்டி கிஞ்சின்னு சொல்லிட்டு. And if you சைக்கிள் வந்து கிடைக்கும். And if you guys are rental, we need the rental agreement. இல்லனா சைக்கிள் கிடையாது. இப்படி சொல்லிட்டோம். ஆதார் கார்டு இல்லனா வர குஞ்சி இருக்குதா? அதான் மெயின். அவ்வளவுதான். What? ஊதா கலர் பாக்ஸ் இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ் தான் இருக்கும். பாருங்க பிடிங்க. ஃபர்ஸ்ட் என்ன கவர் திருப்பி யூஸ் பண்ண போறீங்களா? அவ்வளோ பொருளாக பிடிச்சியா அப்படி? ஒரு கிஃப்ட்டுக்கான மரியாதை இருக்கும். அவ்வளோ கிஃப்ட் பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கு. பட்டு புடவை ஒரு டிசைன் தான் இருக்கு. ஓ கேர்ள். ஓ கேர்ள். இதுக்கு மேலே பிடிக்க முடியல. டோராவை படுக்க வச்சுட்டாங்க. ட்ரீம் ஆஃப் கேர்ள்ஸ் பிராண்ட். ஓ கேர்ள் ட்ரீம் ஆஃப் கேர்ள்ஸ். உன்னோட கனவுன்ற அந்த கம்பெனியோட டேக்லைன் வந்து நல்லா இருக்கு. வாவ், அருமையான ஒரு ட்ரெஸ். சூப்பர், வெரி குட், பியூட்டிஃபுல். நாங்கள் கிஃப்ட் பிரிச்சது வந்து ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் வந்துருக்கு. ரொம்ப 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 அழகாக இருக்குது. இது கொடுத்தது நம்ம ஜேகே. அது என்ன சொல்ல வரீங்க?
நம்ம ஜேகே யாரு? இது நினச்சா ஜேகே எவ்வளோ கஷ்டப்படுவார். அவங்க அழகான ரோஸ் கலர் ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த கிஃப்ட் வந்து பிரீத்தி நந்தா அவங்க கொடுத்துருக்காங்க. திறங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டான்ஸிங் டைனோசர். இது நான் கையில் ஆனதான் டான்ஸ் ஆடும் கிடையாது. இது வந்து பேட்டரி செட்டிங் இருக்குது, போட்டால் இதுவே ஆடும். ஆனால் இப்போதைக்கு சார்ஜ் இல்லை, அதனால் நான் இதை அப்புறமா ஆடி காட்சி வீடியோ போடுறோம். அப்படி இல்லைனா நெட்லேருந்து நீங்களே பார்த்துக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு. இது ஆடினா இந்த சிவப்பு டப்பா வந்து பேர் இல்லை, தோல்னு பார்க்க என்ன இருக்குங்க. அப்படியே அக்காவும் வந்து சிவப்பு கலரில் இன்னொரு டப்பா அது பேர் இருக்கா, அதில் பேர் இல்லையா? என் பொண்ணு பிச்சு போட்டான்னு நினைக்கிறேன். சரி, இது தோல்னு இருக்குன்னு பார்க்கலாம். அனாதை குழந்தை இது. பேர் டிவிஎல். யார் இது? பெரியப்பா. பெரியப்பாவுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான பங்கு கொடுத்துருக்கீங்க. டிஸ்னியில் வர மாதிரி இருக்கு. பேர் டிஎல்எக்ஸ் நிக்கியம். இனிஷியல் டிஎல்எக்ஸ் போட்டுருக்கு. இனிஷியலோட ஒரு குழந்தை. இது டப்பாக்குள்ளே தான் இருக்குமா இல்லை வெளியே சொல்லலாமா? எனபல் இது. எனபலா? அனபல். இது எனபல். எனபல். பேண்ட். பிங்க் பேண்ட்டு, இது க்ரீன், லைட் க்ரீன் ஷேட் இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஆயில் மட்டும் பண்ண போட்டால் நைஸ் கலர் காம்பினேஷன். ஒரு ட்ரெஸ்ஸில் 2 ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்களா? பிங்க் டப்பாங்க ஐயா. இதுக்கு ஒரு பேண்ட்டு, ஒயிட் கலர் பேண்ட். நல்ல கலர் காம்பினேஷன். உங்கள் பக்கத்தில் இருந்தால் இதே கலர் காம்பினேஷன் நினைச்சாங்க. ஆயில் நம்பர் பண்ணுவோம் அந்த பக்கத்தில். இது பேரே இல்லை. குட்டி பசங்க எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. குட்டி பசங்க கொடுத்தாங்க. எந்த குட்டி பசங்க? அதான் மாமாவோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி இருந்தாங்கல்ல இந்த கனடா. கனடாவில் வந்தாங்களா? இது கனடாவில் வந்து கனடாலேருந்து பேரே இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. கனடா சொல்லுங்க. டொரண்டோ. கனடாவில் ஒரு கிஃப்ட் வந்துருக்கு. இதுக்குள்ள எல்லாத்தையும் பார்ப்போம். உருண்டையாக ரவுண்டாக இருக்குது. ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. கிஃப்ட் வேறு, ஃபாரின் கிஃப்ட். பார்ப்போம் என்ன இருக்கு. வீல் சிப்ஸா? பிரிக்ஸ். கனடாலேருந்து வாவ். பில்டிங் பிளாக்ஸ் கனடாலேருந்து. பேக்கேஜ் வந்து கனடா மாதிரி இருக்கு. கனடா மாதிரி இருக்கு. ஒருவேளை கனடா ஃபேன்சி ஸ்டோரோ? மேட் இன் இந்தியா. அவ்வளோதான். கனடாவிலேருந்து மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் எடுத்து வந்துட்டாங்க. கனடா வந்து வெக்கேஷன் வந்து கனடாலேருந்து நம்மளை கனடா ஆகிட்டாங்க. இது நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது நிறைய வச்சுலான்னு. இது வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்பெஷலாக காட்டலாம். கலர் தான் இருக்குது. அவங்க அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். அடுத்த கிஃப்ட்டு பெரிய பேராக இருக்குது. ஐஸ்வர்யா சாய் சரண், மாதா வீதி ஸ்ட்ரீட், டோர் நம்பர் S1 பண்ணித்தரேன். அட்ரஸ்லாம் போடுறது. மீண்டும் ஒரு ட்ரெஸ். ஆனால் இது வந்து வேறு கலர், க்ரீன் கலர். ஒரு பெரிய புத்தகம். செம்ம இருக்கு. 1 year old போட முடியாது. 5 years old. செம்ம லக்ஸரியான ஒரு ட்ரெஸ்ஸு. பச்சை கலரில் பூ போட்ட ட்ரெஸ். பூ டிசைன் பூ போட்டது இல்லை. பேக் சைடு ஸ்லீவ்லெஸ். இல்லை டெனிம் ஜாக்கெட் போட்டால் ஆனால் இது வந்து ஒரு வயசு குழந்தை எப்படி போடணும்னு தெரியல. உள்ளே போனால் குழந்தை வந்து ட்ரவுன் ஆகிடும். ட்ரோன் ஆயிடுமா? அது பறக்கும். முழுகிடும். ஆர்டரை பார்த்து எம்டி வச்சுக்கோங்க. எப்படியோ நிறைய ட்ரெஸ் வருதுன்னு தெரியும். ஸோ ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணவே பண்ணாதீங்க. அதுவும் குழந்தை பிறந்த ஒரு 6 மாதத்துக்கு வாங்குங்க. அதுக்கு அடுத்த 6 மாதத்துக்கு பர்த்டே வந்துச்சுன்னா அவங்களே ஃபீல் பண்ணிடுவாங்க. செம்ம டிசைனாக இருக்கு. இது சிண்ட்ரெல்லா, இந்த ஸ்னோ ஒயிட் அவங்களாம் போகிற ட்ரெஸ். ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு இந்த மாதிரி இருக்கும். செம்ம டிசைனாக இருக்கு. பியூட்டிஃபுல். வெரி பியூட்டிஃபுல்.
இது அந்த குட்டி பசங்க எடுத்துறாங்க. மீண்டும் கேட்கலாம். பிலோ ஆவரேஜ் 30 வருஷம் பழகிருக்கு. இது ரெக்கார்டிங் பண்ணுமா பேசலாம். ரெக்கார்டிங் பண்ணுமா? ஆமா, ரெக்கார்ட் பண்ணு. ஹலோ ஹலோ நீ கிட்ட காட்டு. ஹலோ ஹலோ ஏய் பேசுது. ஹாய் ஹாய் விஷாக்கா, ஹாப்பி பர்த்டே விஷாக்கா. சப்ஸ்கிரைப் டு சொல்லு. சப்ஸ்கிரைப் டு ஸ்டுடியோ 69. மஜா மஜா. இது ஒரு சூப்பரான ஒரு gift. இதுதான் 10 out of 10. இது கனடால இது வந்து US gift. அதான் இல்ல திருப்பி ஒரு சப்ஸ்கிரைப் சொல்லு திருப்பி. இங்கே நான் சொல்றேன். சொல்லு. சப்ஸ்கிரைப் டு ஸ்டுடியோ 69. மஞ்சள் டப்பா பாருங்க. ஒட்டக சிவிங்கி வந்திருக்கு. குட்டியா அழகா காம்பேக்டா இதோட வந்து இது எப்படி பேர் இது கூட்டம் முன்னாடி போகும் அந்த மாதிரி தானே இல்ல இல்ல அது கலர். அவ்வளோதான். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப தலைவலி கிடையாது. ஈஸியாக குழந்தைங்களுக்கு புரிஞ்சிடும். முன்னாடி தான் போகும், பின்னாடி தான் வரும். இதை ஒட்டி இழுத்தா தான் முன்னாடி போகிற நாலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் கழிச்சு தான் வரும். அதனால இந்த கிஃப்ட் ஒரு வயசுக்கு சூப்பர். ஆர்த்திக் சூப்பர். மோனோபோலியா ரெயின்போ சார்ட்டிங். வானவில்ல ட்ரெண்டிங். இது எப்படி தர இந்த கேமு கலர் இந்த கலர் ஷேப்பில் அந்த கலர் பாக்ஸில் போடணும். அதான் அந்த மாதிரி ஒரு கேம் தான் அது. ஆனால் இது என்ன மாதிரி கேம் எனக்கு தெரியாது. ஆடினான்னு தெரியும். ஆனால் 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் இது விளையாடும் போட்டுருக்கு. ஆனால் நம்ம இது குழந்தை brain development. பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம முன்னாடி வாங்கி கொடுத்தீங்கன்னா Skills. சின்ன வயசுலேயே உங்கள் குழந்தை ரொம்ப ஷார்ப்பாயிரும். கலர் டிஃப்ரென்ஸ் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி gift நாங்கள் கிஃப்ட் பண்ணிட்டேன். அடுத்து மீண்டும் ஒரு கனடா கிஃப்ட். ஆனால் இது சைஸ் டிஃப்ரெண்ட் சைஸ். இது musical elephant ஆமா. மியூசிக்கல் எலிஃபண்ட் பாட்டு சங்கீத எலிஃபண்ட். சங்கீத யானை. ஃபன் ப்ளோயிங் பால் மியூசிக் திங்கிங் நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள். ஏய் இந்த பால் பறக்கும் இதுல. நீ பார்த்துருக்காத ஏர்ல பறக்கும் அப்படியே பால். ஊதுனா பால் பறக்கும் அந்த மாதிரி. ஆமா. இதை காட்டு. இது வந்து இதுதான் வந்து தம்ப்நெயில்ல ஃபர்ஸ்ட் இப்போ அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த பால் வந்து ஏர்லயே பறக்கும். அப்படி நிற்கவே அப்படிதான். இப்படி இருக்குமா? இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கோ. இன்னொன்று எடுக்க செம கஷ்டமாக இருக்குது செட் பண்ணுறது. நாங்கள் ஒரு 10 நிமிஷமாக கஷ்டப்பட்டுருக்கோம். குழந்தை அழுகுறது பார்த்தீங்களா எப்படி அழகாக இது இமிட்டேட் பண்ணுது. சரி புடா நான் இதெல்லாம் சாப்பிடுறேன். அது 2 பண்ணும். அதெல்லாம் பண்ணணும். ஆமாம் இந்த டப்பு டப்பு அடிச்சிக்க மாட்டேன். அதில் ஏதோ சவுண்ட் இடிக்குது பார்த்தியா? நடுதான் மாட்டிக்கிறான். இந்த யானையில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் நடக்க மாட்டேங்குது. டக் டக் டக்குன்னு சவுண்டு தான் வருது. கார்த்தி ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய எக்கச்சக்க கிஃப்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதை கடைசி அந்த யானை தான் கொஞ்சம் யானை வந்து கொஞ்சம் யானை தான் பிரச்சனை வருது. அதனால கால் கொஞ்சம் சரியில்லை. கொஞ்ச நாள் அதை வந்து வீட்டுக்கு அமுச்சிடலாம். வீட்டுக்கு அமுச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறோம். அது கால் வருதா இல்லையா அடுத்த வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக யானை 2 அடி நல்லா எடுத்து வைக்குது. 4வது அடியிலேருந்து சொங்கி நடக்க முடியும். ஒருத்தர் எடுத்து வைக்கலன்னா இதே தூக்கி வச்சுட்டு புதுசாக வாங்கிடலாம். ஆமாம் இந்த பாலெல்லாம் நான் பார்த்து மாதிரி பூதமும் தெரியல, நடக்கவும் தெரியல. இது புற பிரசவம். அது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 3 பேட்டரி தான் வேஸ்ட்டு. சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிஃப்ட்டை திறக்கிறோம் வீட்டை கோப்பை ஆக்கிட்டோம்.